ஒரு பெரும் பணக்காரரும் பரம ஏழையும் ஏழுமலையானை தரிசிப்பதற்காக திருப்பதிக்கு செல்கிறார்கள். அது திருவிழா காலம் என்பதால் திருமலையில் வழக்கத்தை விட 3 மடங்கிற்கும் அதிகமாக கூட்டம் இருந்தது. இதனால் 2 நாட்கள் வரிசையில் காத்திருந்து அந்த பணக்காரனும் ஏழையும் வேங்கடவனை தரிசனம் செய்கிறார்கள். தரிசனம் முடிந்த பிறகும் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் அவர்கள் லட்டுக்காக வரிசையில் நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த பணக்காரருக்கு 4 லட்டுகள் கிடைக்கிறது. ஆனால் அந்த பரம ஏழையால் ஒரே ஒரு லட்டு மட்டுமே வாங்க முடிந்தது. இந்த ஒரே ஒரு லட்டை வைத்துக் கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வாறு பிரித்து கொடுப்பது என்ற கவலையில் அந்த ஏழை மலையில் இருந்து இறங்க ஆரம்பிக்கிறார். அவ்வாறு இறங்கி வரும் வழியில் அந்த ஏழை துறவி ஒருவரை சந்திக்கிறார். உடனே தனது மனதில் இருக்கும் கவலையை இந்த துறவியிடம் இறக்கி வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் அந்த ஏழை அந்த துறவியை பார்த்து, சுவாமி, செல்வந்தர்களால் எல்லாமே வாங்க முடிகிறது. ஆனால் நான் ஏழையாக பிறந்த காரணத்தால் ஒரே ஒரு லட்டு தான் என்னால் வாங்க முடிந்தது. செல்வந்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஏழுமலையான் என்னை போன்ற ஏழைகளை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறார்? கடவுளுக்கு எதற்காக என் மேல் ஓர வஞ்சனை என்று கேட்கிறார். அந்த ஏழை பரிதாபமாக சொன்னதை கேட்ட அந்த துறவி சிரிக்க ஆரம்பிக்கிறார். பின்னர் அந்த ஏழையை பார்த்து, மகனே, அந்த பணக்காரனுக்கு 4 லட்டுகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு துளியை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இருந்தாலும் அவன் தனது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே 4 லட்டுகளை வாங்கியுள்ளான். ஆனால் உனக்கு ஒரே ஒரு லட்டு கிடைத்திருந்தாலும் அந்த லட்டை உன்னால் சுவைக்க முடியும். சிறு சிறு துண்டுகளாக பிரித்து உனது குடும்பத்திற்கும் உனது நண்பர்களுக்கும் உன்னால் கொடுக்கவும் முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பணக்காரனை விட நீயே பாக்கியசாலியாக இருக்கிறாய். ஆகையால் கடவுள் நமக்கு குறைவாக கொடுத்து விட்டாரே என்று நினைத்து நீ கலங்காதே. குறைவாகவே கொடுத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து சந்தோஷப்படு என்று அந்த துறவி கூறுகிறார். துறவியின் பேச்சை கேட்ட பிறகுதான் அந்த ஏழைக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலும் இறைவனை பற்றிய தெளிவும் ஏற்படுகிறது.